ஹாய். எனக்கு வர நெறைய பேரண்ட்ஸ் வந்து, அவங்க குழந்தைங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து தெளிவா பேச வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சீரிஸ் தான் நம்ம வந்து போன வாரத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக்லயே வந்து நான் வந்து தெளிவா பேசுறதுக்கு வந்து அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபோனலாஜிக்கல் ப்ராசஸஸ் என்ன மாதிரிலாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா வந்து நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான சிலபிள்னஸ் அதை வந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். சிலபிள்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சிலபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு சிலபிள் யூஸ் பண்ணுறோமா, 2 சிலபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா கூட வந்து வா வா அப்படின்னு குழந்தைங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசும்போதே அவங்க வந்து குழந்தைங்க வாட்டர் அப்படின்னு வராது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வா வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வா வா அப்படின்னு 2 சிலபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் அப்படிங்கிறதுலையும் வந்து 2 சிலபிள்ஸ் இருக்குது. ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் சிலபிள்ஸ் வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கனாலே அது வந்து சிலபிள்னஸ் அச்சீவ்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து சில குழந்தைங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறுமனே வந்து வா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து வாட்டருங்களில் வந்து 2 சிலபிள் இருக்குது. அவங்க வந்து அந்த ஒரு சிலபிள் மட்டும்தான் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணி பழகிருக்கிறாங்க. தா பா பா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி சிலபிள்னஸ் வந்து சொல்லித்தரணும். 2 சிலபிள் வேர்ட்ஸ்க்கு வந்து தா தா அப்படின்னு வந்து 2 வேர்டு சேர்த்து யூஸ் பண்ணுறது. 3 சிலபிள்ஸ்னால் வந்து தா 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 அப்படின்னு 3 சிலபிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறது. அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து ரீடூப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சேம் சவுண்டை வந்து சேம் சிலபிள்ஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்க வந்து வேர்ட்ஸை வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை வந்து சொல்லித்தரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈஸியான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஈஸியான வேர்ட்ஸ்னால் தாத்தா வா வா பாப்பா அதெல்லாம் வந்து ஈஸியான வேர்ட்ஸு. அந்த மாதிரி வேர்ட்ஸாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து பனானா சொல்லு இல்லைன்னா டைனோசர் சொல்லு அப்படின்னு சொன்னாலும் வந்து குழந்தைங்களால சொல்ல முடியாது. ஸோ ஈஸியான வேர்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து அது காமனாக வந்து ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்ட்ஸாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து குழந்தைங்க டெய்லி லைஃப்பில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா தண்ணி தேவைப்படும், இல்லைன்னா வந்து இந்த பிஸ்கட் சாப்பிடுவாங்க அப்போ பிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லித்தரலாம். இல்லைன்னா பால் வச்சு விளையாடுவாங்கன்னா பாலு காரு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். எந்த வேர்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து ஆல்ரெடி என்ன வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன சவுண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் எதுவுமே மா அப்படிங்கிற சவுண்ட்ஸ் வரும். சில குழந்தைங்களுக்கு மா வராது, பாங்கிற சவுண்ட் தான் வந்து வரும். சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தா சவுண்ட் வரும், சில குழந்தைங்களுக்கு கா சவுண்ட் வரும். ஸோ என்ன சவுண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அச்சீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த சவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்லித்தரது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. நிறைய நம்ம புதுசாக சொல்லித்தரதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கும் ஆரம்பிப்பாங்க. இது வந்து நம்ம சொல்லித்தரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டை வந்து மாடல் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோன்னா தண்ணி அப்படின்னு நம்ம வந்து மாடல் பண்ணணும். அப்போ வந்து குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வர மாதிரி தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம விளையாடுறாங்க, ப்ளே டைமில் வந்து நம்ம ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கீ கொடுக்குற டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு வந்து நம்ம இது பண்ணும்போது அப்படியே வந்து இது மூவ் ஆக ஆக வந்து வா 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 அப்படின்னு வந்து சொல்ல வைக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 வாட்டி மட்டும் சொல்ல வைக்கலாம் வா வா அப்படின்ட்டு. அப்போ வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து வா வா அப்படிங்கிற சவுண்டு வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு வாட்டி தான் குழந்தைங்க வந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 வாட்டி ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. வா வா ஒவ்வொரு வாட்டி அது மூவ் ஆகிறதுக்கும் வந்து வா வா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து அது குழந்தைங்களும் வந்து வா வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கும்போதும் வந்து தாத்தா சொல்லு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து நம்ம உடனே வந்து நம்ம ஃபுல் ஸ்நாக்ஸையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஒரு வாட்டி தான் நம்ம வந்து அவங்க குழந்தைங்க வந்து தாத்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு வாட்டி கொடுக்கணும். அடுத்து மறுபடியும் வந்து தாத்தா அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்லித்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளால வேண்டிய குழந்தைங்க சொல்ல வேண்டிய வேர்ட்ஸை வந்து மாடல் பண்ணும்போது குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நிறையா டைம் வந்து இந்த வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த வேர்டை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். குழந்தைங்க வந்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த வேர்டு வந்து தாத்தா ப்ரஷ்ஷை வச்சுட்டு தாத்தா சொல்லு, தாத்தா சொல்லு. இல்லைன்னா வந்து குளிக்கும்போது சோப் வச்சுட்டு தாத்தா சொல்லு. ட்ரெஸ் போடும்போது ட்ரெஸ் வச்சுட்டு தாத்தா சொல்லு. அந்த மாதிரி வந்து நம்ம அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்பயே வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது நிறையா டைம், ஒரு நாளைக்கு நிறையா டைமில் வந்து குழந்தைங்க வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி சாப்பிடும்போது வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம், விளையாடும் போது இன்கார்பரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல் டேக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து நிறையா டைம் வந்து ஒரே வார்த்தையை வந்து நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுறதுனால வந்து குழந்தைங்க ஈஸியாக வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம சொன்னாதான் வந்து சொல்கிறாங்க, அவங்களாம் வந்து அந்த சிலபிள் வெர்னர்ஸ் வந்து தண்ணி வேணும்னா வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் தாத்தான்னு சொன்னாதான் சொல்கிறாங்க. அவள் அந்த பையனாவே வந்து சொல்ல மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம வித் ஹோல்டிங் டெக்னிக் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும். இது நம்ம அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ சொல்லு அப்பதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நாக்ஸு டாய்ஸ் அந்த மாதிரி வச்சு வந்து நம்ம சொல்லணும். நம்ம இப்படி வாய்க்கிட்ட வச்சுட்டு இங்கே பாரு வா சொல்லு அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த டைம் வந்து நம்ம வந்து இப்படி நம்ம இது பண்ணாலே குழந்தைங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வா அப்படிங்கிற வேர்ட் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நிறையா க்யூஸ் வந்து கொடுப்போம் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறதுக்கு. விஷுவல் கியூ, ஆடிட்ரி கியூஸ், டாக்டைல் கியூஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். விஷுவல்ங்கிறது வந்து நம்ம இப்படி காமிக்கிறது, வா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆடிட்ரிங்கிறது குழந்தைங்க வந்து அந்த சவுண்டை வந்து கேட்கறது மூலமாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. டாக்டைல் கியூங்கிறது இது ரெண்டுமே வந்து குழந்தைங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த வா சொல்கிறதுக்கு வந்து எப்படி வந்து லிப் பிளேஸ்மெண்ட் வந்து வைக்கணும், இது வந்து ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாகவும் நம்ம சொல்லித்தரலாம், இல்லைன்னா ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மெத்தட் மூலமாகவும் சொல்லித்தரலாம். நம்ம வந்து இப்போ ப்ராம்ப்ட் மெத்தட்னா வந்து இப்படி குழந்தைங்களோட வாயில் வந்து இப்படி கை வச்சுட்டு வா சொல்லு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி தரும்போது வந்து குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பியில் வந்து நம்ம டங் டிப்ரெஸரை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு பிளேஸ் பண்ணிட்டு இப்படி மடக்க வச்சுட்டு வா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி வா சொல்றதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணும்போதும் வந்து இந்த வாங்குற சவுண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து மாமா, பாப்பா, டாட்டா, பை பை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து நம்ம சொல்லித்தர வேர்ட்ஸ் ஈஸியாகவும் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ எல்லாமே நான் ஆன்னு முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஈன்னு முடியணும், ஊன்னு முடியணும்னா வந்து மீ மூ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த வேர்ட்ஸும் வந்து ரிப்பீட் பண்ண வைக்கலாம். ஸோ கியூட்டி ஸ்பீச்சுக்கு வர ஆன்லைன் தெரப்பிக்கு வர நிறையா பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாளாக வந்து தெரப்பி கொடுத்துட்ருக்குறோம், ஆனால் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்து இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து ஸ்பீச் தெரப்பியில் வந்து விஷுவல் கியூஸ் யூஸ் பண்ணுறது, ஆடிட்ரி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து டாக்டைல் அப்ரோச்சஸ் வந்து நிறையா வந்து கொடுக்கணும். ஸோ டாக்டைல் அப்ரோச்சஸ்ங்கிறது வந்து இந்த ப்ராம்ப்ட் மெத்தட், ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மெத்தட். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறையா குழந்தைங்க வந்து வேர்பலைசேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா வந்து நிறையா சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நல்லா வந்து நிறையா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறையா குழந்தைங்க பார்த்திங்கன்னா சென்டென்ஸில் வந்து கான்வர்சேஷனே வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த குழந்தைங்களோட வந்து ஹாய் சொல்கிறது, என்ன நடந்துச்சு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு வரிசையாக சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டோரி நரேஷன் அதெல்லாமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பிக்கு வந்து இந்த டாக்டைல் கியூஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இப்போ அது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மெத்தட்லேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. இப்போ வா சொல்கிறதுக்கு வந்து இப்படி வச்சுட்டு வா அப்படி சொல்லு அப்படின்னா வந்து சொல்ல மாட்டாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனா வந்து ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வாய்க்குள்ளாரையே அந்த டூல்ஸை வந்து வச்சு குழந்தைங்களை வந்து அந்த வா அப்படின்னு சவுண்ட் வந்து சொல்ல வைக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுக்க தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நிறையா சென்டர்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சை யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்காமல் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குங்கிறது வராது, குழந்தைங்களுக்கு வராது. அப்போ வந்து பேசுகிறதுங்கிறதே வந்து வராமல் இருக்கும், அதே லெவல்லே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, நம்ம 3 months ஆச்சு, 1 year ஆகுது, 2 years ஆகுது,
ஆனாலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து அடுத்து எந்த மாதிரி செட்டப் வந்து போனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து இந்த மாதிரி செட்டப்புக்கு போய் ஏர்லியாக வந்து நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான செட்டப்பில் கொண்டு போய் நம்ம 2 இயர்ஸ்லேருந்தே வந்து நீங்கள் சேர்த்தி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இன்டென்சிவாக வந்து தெரப்பி வந்து கொடுக்கணும். சென்சரி இஷ்யூஸ் இருக்குதா இருந்துச்சுன்னா வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குன்னா பிஹேவியர் தெரப்பி, அப்புறமா வந்து இந்த அகடமிக்காக வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன், அந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் ஸ்பீச்சுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரி டீம் ஒர்க்காக வந்து நல்லா இன்டென்சிவாக வந்து நம்ம கொடுக்க தான் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளார வந்து குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். 5 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வராது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்லியாக வந்து சேர்த்த முடியுமோ சேர்த்திட்டு நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான செட்டப்பில் வந்து நீங்கள் சேர்த்துங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கொடுக்குற தெரப்பியில் வந்து யூஸ்ஃபுல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் டைமும் வேஸ்ட்டு ப்ளஸ் மணியும் வந்து வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கியூட்டி ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பியில் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன நிறையா பேரண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குற வெப்சைட் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சிலபிள்னஸில் இன்னும் ஃபர்தராக 2 syllables யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபர்தராக வந்து 3 syllables யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய, ஏன்னா வந்து இப்போ அப்ராக்சியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு அந்த சிலபிள்னஸில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும். சிம்பிள் சவுண்ட்ஸ் அந்த சீக்வன்சிங்கில் வந்து ப்ராப்ளம் வரும். தாத்தா வரைக்கும் வந்து கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதே இது நம்ம 3 syllablesல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், தா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம். சிவி பேட்டர்ன், விசி பேட்டர்ன், சிவிசிவி பேட்டர்ன், சிவி பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுலேயும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிலபிள்னஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து குழந்தைங்க வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆடிட்ரி பம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆடிட்ரி பம்பார்ட்மெண்ட்ங்கிறது என்னென்னா, நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம இப்போ தெரப்பி செஷனில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது வந்து நம்ம ஒரு சவுண்டை வந்து நம்ம சொல்ல வந்து குழந்தைங்க வந்து அந்த இது வந்து லிசனிங் ஆக்டிவிட்டீஸ். குழந்தைங்க வந்து திரும்ப சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம டெய்லியும் வந்து ஒரு 15 minutes to 30 minutes வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இது பண்ணணும். நம்ம குழந்தைங்க காமாக ஒரு ஆக்டிவிட்டி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ட்ராயிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா குளிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து வரிசையாக வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் 10 words அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வேர்டாக வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து பேஸ்கெட் பால், ஃபுட்பால், அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்லணும். அப்போ வந்து அவங்க வந்து குழந்தைங்களும் வந்து அந்த பா அந்த மாதிரி வந்து 3 syllables வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்துருக்குறோம், சிலபிள்னஸ் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வர வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தது போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.